ஒஸ்ட்டுங்க. இப்படி ஒரு படம் எடுக்கவே கூடாது, ரிலீஸ் ஆகக்கூடாது. வாயில் அசிங்கமா வருதுங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் டோட்டல் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. ரொம்ப கிரிஞ்சு. கிளைமேக்ஸ் தான் தியேட்டரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. மெனி ஹீரோயின்ஸ் ஆப்ஜெக்டிஃபைட் ரொம்ப பண்ணிட்டாங்க. பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ பண்ணக்கூடாது. சீன்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வேஸ்ட். ரேஞ்ச் வெயிட் பண்றாங்க ப்ரோ எல்லாரையும். ஒரு டைம் வேஸ்ட். படம் எடுத்தவன கூட மன்னிச்சிடலாம் ப்ரோ. தமிழ் டப்பிங் பண்ணிருக்கானுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்கார முடியல. யார் எழுதி கூட டைலாக் எப்படி பேசுறான்னு தெரியல. உட்கார முடியல. தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. ரொம்ப கிரிஞ்சு. கிளைமேக்ஸ் தான் தியேட்டரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வேஸ்ட். ஒரு சீன் கூட ஒர்க் அவுட் ஆகல. அவர் கொடுத்தாரு, ஓகே. இந்த படம் நல்லதா பண்ணிருக்கலாம். 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு அவரு. படமே லேக் தான். நல்லா தூங்குனாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அவுட் வரல. காது வலிக்குது ப்ரோ. கத்திக்கிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. காது தான் வலிக்குது. ஒரு சீன் கூட எனக்கு போர் அடிச்ச மாதிரி இல்ல. அந்த 3.5 ஹார்ஸ்னா அது ஃபுல்லாவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. எந்த ஒரு மூவிலயும் இல்லாத ஒரு மிஸ்டீரியஸ் கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்களோட ஃப்ரேமை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் ஓகே. நான் குட் ரேட்டிங் தான் சொல்லுவேன். ஒஸ்ட்டுங்க. இப்படி ஒரு படம் எடுக்கவே கூடாது, ரிலீஸ் ஆகக்கூடாது. வாயில் அசிங்கமா வருதுங்க. 1000 கோடி. அவர் யாஷ் நல்ல நடிகர் தான், கேஜிஎஃப்ல ப்ரூவ் பண்ணாரு தான். பட் இப்படி ஒரு படம் நடிச்சா மக்கள் மறந்துடுவாங்க. கேஜிஎஃப் படத்தையே மறந்துடுவாங்க. படமே லாகுதான். இது படமே கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட அந்த பரங்கிமலை ஜோதியில முன்னாடி ஓடி இருந்ததுல அந்த மாதிரி படத்தை பாதி படத்தை அப்படிதான் எடுத்து வச்சிருக்கானுங்க. இது எப்படி சென்சார்ல விடுறாங்கன்னு தெரியல. ஏ சர்டிபிகேட் கொடுத்தா எந்த மாதிரி படம்னாலும் ரிலீஸ் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது இல்ல. ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்துல எத்தனை டைலாக்ஸ் கட் பண்றாங்க, எத்தனை சீன் கட் பண்றாங்க. இந்த படத்தையே கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாமே. அப்படி ஒரு படம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்க? அதுவே கேள்விக்குறிதான். எதுவுமே நல்லா இல்லைங்க. ஏன் ஒரு படத்துல விஷுவல் நல்லா இருக்கும், ஃபைட் நல்லா இருக்கும், சாங் நல்லா இருக்கும், இல்ல ஒருத்தர் ஆக்டிங் நல்லா இருக்கும். எதுவுமே நல்லா இல்லாம ஒரு படம் இருக்கா? இந்த படம் தான். இதுக்கு ரேட்டிங் கூட தர முடியாது. அப்படி ஒரு குப்பை படம். ஆமாங்க. படத்தை 8 மணி ஷோ நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா கொஞ்சமாவது படத்துல ஒரு சீன் ஒரு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னா அது ஒரு திருப்தி அடிச்சுட்டு போலாம். ஒண்ணுமே நல்லா இல்லாம இருந்தா இதை விட மோசமா பேச தோணுது எனக்கு. ஒண்ணுமே இல்லங்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன்னு. படத்துல ஒரு 1.5 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி சென்சார்ல கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கணும். மீதி 1.5 மணி நேரத்துல ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஃபைட் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். ஒரு கதையே கிடையாதுங்க. கதையே இல்லாம எப்படி ஒரு 3.25 மணி நேரத்தை ஓட்டாங்கன்னே தெரியல. கேவலமா இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது. உள்ள பாதி பேர் கத்திட்டு இருந்தாங்க படத்தை நிப்பாட்டுங்க. ஒண்ணுமே இல்ல. உப்மா படம். படம் நல்லா இருந்தது. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன். சூப்பரா இருந்தது. 18+ படமா இருந்தா கூட அவ்வளவு வச்சிருக்க கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் மெனி ஹீரோயின்ஸ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் மெனி ஹீரோயின்ஸ் ஆப்ஜெக்டிஃபைட் ரொம்ப பண்ணிட்டாங்க. பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ பண்ணக்கூடாது. சீன்ஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆக்சுவலி படத்தை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள் ராயா ஸ்டோரி டக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஏதாச்சும் நல்ல பிளாஷ்பேக் கண்டென்ட் அதெல்லாம் நல்ல கண்டென்ட்டா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் டக்குன்னு போயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ட்விஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ். பட் அந்த ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த டிசப்பாயின்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுதுதான். அதான் இல்ல. ஒரு ஆடியன்ஸ் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கணுமே. நடுவுல ஃபாஸ்ட், நடுவுல ஸ்லோ. நம்ம ஒரு டெம்போலே வர முடியல. லேக் அதுதான் அந்த கான்செப்ட். அந்த செகண்ட் ஹாஃப் தான் அவன் பையன் வர்றது, அது எங்க ட்விஸ்ட் கரெக்டா வைக்கலாங்க. அந்த இடத்துல ட்விஸ்ட் இன்னுமே வச்சு அந்த ஃப்ளோ கண்டினியூசிட்டியா இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஃப்ளோ கரெக்டா கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி அவர் டாக்ஸிக்காலாம் இல்ல. டாக்ஸிக்காலாம் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இங்க நிறைய பேர்லாம் டாக்ஸிக்ன்றாங்க. அந்த மாதிரி இல்ல. அவர் லவ்ன்றது இல்ல. அவரை பொறுத்த லஸ்ட் தான் வெரி இம்பார்ட்டன்டா பாத்திருக்காரு. டோட்டலா மென்டலி, பிசிக்கலி இல்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு இல்ல. நான் ஒரு பிடிச்சதோட பார்த்ததால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம ஒரு நெகட்டிவ் இதை சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது. இல்ல கர்நாடகாவுக்கு யாஷ்னா தமிழ்நாட்டுக்கு நம்ம தான். ஏன்னா டைஹார்ட் ஃபேன். நான் எப்ப கேஜிஎஸ் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒருத்தர் உருவாக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் இதாயிடுச்சு. ஏன்னா தலைவன் வெறும் 19 படம் நடிச்சு அதுல 2 படம் 1000 crore கிளப்ல போய் உட்காந்துருக்கான்னா இந்தியாவில் யாராவது முடிச்சா 19 படத்துல அதெல்லாம் உலக சாதனை.
யாரை நம்பி வந்து இப்ப இந்தியாவில் வந்து 1000 கோடி போட தயாரா இருக்கீங்க? எங்க எஸ்என் நம்பி தான் போட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன், விஜய் நம்பி 1000 கோடி போட முடியாது. நார்த்ல போய்க்குங்க, சல்மான் கானையோ ஷாருக் கானையோ நம்பி 1000 கோடி போடவே முடியாது. போட்ட துண்டு தான் தலையில. ஆனா இப்படி நம்பி போட்டிருக்காங்க இல்ல, அந்த கட்ஸை நம்ம பாராட்டணும். அந்த 1000 கோடி ஒர்த்துக்கு படம் ஒர்த்தானா கண்டிப்பா ஒர்த்து. 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணது ஒர்த்து, அது தெரியுது. ஏன்னா சரியான கிளாஸ் படம். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா கீது மோகன்தாஸ் ரைட்டிங்ல வந்து ரொம்ப பூவர் ரைட்டிங். ஒரு என்ன சொல்றது, ஒரு மன்னிக்கவே முடியாத ஒரு ரைட்டிங். அதெல்லாம் யஷுக்கு எழுதுற ரோலே கிடையாது. யஷுக்கு ஒரு சின்ன நாட்டு கொடுத்து அதுல இருந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா சரியா பண்ணலன்னு தான் நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன கிளாஷ்னு தெரியல. பட் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான். படத்துல ரொம்ப லேக் இருக்குது. 3 மணி நேரம் 14 நிமிஷம் படம் ஓடுது. ஒரு ரவுடியோ ஒரு கேங்ஸ்டருக்கோ தேவை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா 3 ஐட்டம் தேவை. ஒன்னு தண்ணி, ஒன்னு தம்மு, ஒன்னு பொண்ணு. அந்த 3ஐயுமே நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லா பாட்டிலோட தான் இருப்பாரு, தம்மோட தான் இருப்பாரு, பொண்ணோட தான் இருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு சீன்லாம் வந்து யஷ் மாதிரி ஆளுக்கு தேவை கிடையாது. நீங்க வந்து இப்ப வந்து டிசி நம்ம இவர் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ், அவர் மாதிரி ஆளுக்கு வந்து ஃபீல்டுல நிக்கிறதுக்கு அது தேவை. ஏன்னா தனுஷ் தன் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது துள்ளுவதோ ஒரு மேட்டர் படத்துல ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டிசிங்கிற ஒரு படத்துல லோகேஷ் கனகராஜும் அந்த ஆல்மோஸ்ட் அந்த மீட்டர்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா யஷுக்கு அது தேவை கிடையாது. யஷ் டீசெண்டா போயிருக்கலாம், பயங்கரமா போயிருக்கலாம். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரோ. ஒன் டைம் வாட்சபிள் படம். ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் டோட்டல் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. பயங்கர அடல்ட். ஓப்பனா வேற மாதிரி சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு படம் போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. நயன்தாரோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர், சீரியஸாவே எதிர்பார்க்காத அந்த ஒரு ஆக்டிங். ஏன்னா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு அதிகமான டைலாக் இல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த இதுலயே போயிருந்தது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி எனக்கு பெருசா அந்த படத்துல என்ன படம் அப்படின்னு சொல்ல வர்றாங்கங்கிறதே எனக்கு புரியல. ஆக்சுவலி கேஜிஎஃப் லெவல வேற. அதோட டைலாக் ரைட்டிங்கா இருக்கட்டும், அந்த அம்மாவோட பவரா இருக்கட்டும், அதுலயும் வைலன்ஸ் அதிகம். ஆனா அந்த வைலன்ஸோட இருந்தாலுமே அந்த காதலை கொண்டு போன விதமா இருக்கட்டும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கிறதே எனக்கு சீரியஸா புரியல. 5 out of 5. 1க்கு கீழே 0 கீழே என்ன இருக்கு, -5 தான் போடணும். மேக்கிங் வைஸ் 9.5 கொடுப்பேன் 10க்கு. ஸ்டோரி வைஸ் 5 தான் கொடுப்பேன். 10க்கு 5னா கூட 4 தான் கொடுப்பேன்.